புதிய ஏற்பாட்டின் முக்கிய கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவே. அதுபோல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் கருப்பொருளும் இயேசு கிறிஸ்துவே. வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களே, இன்ப இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் இன்று முதல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை 49 பாடங்களாக பிரித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று ஏசாயா புத்தகத்தின் அறிமுக பகுதியினை குறித்து கற்றுக்கொள்வோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியினை உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடன் பணியாற்றுபவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு நீங்கள் உதவிடுங்கள். இதற்கான நிகழ்ச்சி நிரல் தேவையானால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவிலும் ஒரு கேள்வி கேட்கப்படும். எனவே நீங்கள் நிகழ்ச்சியினை கவனமாக கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் தொடர்ச்சியாக வரும் பகுதி தீர்க்க தரிசன பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு கூறுவதால் ஏசாயா காலத்திலே தான் தீர்க்க தரிசனம் ஆரம்பமானது என நினைத்துவிடக்கூடாது. முதல் 5 ஆகமங்களிலேயும் மோசேயினால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. வரும் காலத்திலே நடக்க இருக்கும் காரியங்களை கூறும் பகுதி அதிகமாக இருந்தாலும் இந்த தீர்க்கதரிசிகள் வரும் காரியங்களை கூறுவதை விட மேலானவர்கள். ஆசாரியர்களோ அரசர்களோ தேவனுடைய வெளிப்படுத்துதல்களை எடுத்துச் சொல்ல தகுதியான வாய்க்கால்களாக இல்லாமல் போன காலகட்டத்திலே தேவனால் எழுப்பப்பட்டவர்களே இந்த தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களிலே சரித்திரம், கவிதைகள் மற்றும் நியாயப்பிரமாணங்கள் அடங்கியிருந்தாலும் இவைகளின் பிரதானமான செய்தி தீர்க்க தரிசனங்களே. ஏசாயா முதல் மல்கியா வரை ஒவ்வொருவரும் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளே. நமது வசதிக்காக பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று கூறினாலும் யாரையுமே முக்கியமற்றவர்களாக எண்ண முடியாது. புத்தகத்தின் அளவை கொண்டே இந்த பிரிவுகள் கூறப்படுகிறதே தவிர அதில் அடங்கியிருக்கும் கருத்துக்களை கொண்டு அவ்வாறு பிரிக்கவில்லை. சில சின்ன தீர்க்க தரிசனங்களும் அணுகுண்டுகளைப் போல பெரிய சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் தூரமான எதிர்காலத்திலே நடக்க இருக்கும் காரியங்களை குறித்து மட்டும் கூறாமல் அவர்களுக்கும் சமீப எதிர்காலங்களை குறித்தும் கூறினார்கள். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் மோசேயின் பிரமாணத்தின்படி இவர்கள் கடவுளின் உண்மையான தீர்க்கதரிசிகள் ஆகிறார்கள். ஆசாரியர்கள், அரசர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளை குறித்த பிரமாணங்களை உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். கவனிங்கள், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக் கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். தனது சூழ்நிலையிலே நடைபெறும் என கூறிய காரியம் நடைபெறாமல் போனால் அவன் கள்ள தீர்க்கதரிசி என பெயரிட்டு அதற்கு தக்கவாறு நடத்தப்பட கடவன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளிலே கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன புத்தகங்களில் உள்ள அந்தந்த சூழ்நிலையின் நிகழ்ச்சிகள் அத்தனையும் நிறைவேறியது. நீங்கள் ஏசாயாவின் காலத்திலே வாழ்ந்திருப்பீர்களானால் அவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்பதை எப்படி அறிவீர்கள்? அவர் கூறுவது நடைபெறுகிறதா என்பதை கவனித்தே கணிப்பீர்கள். இயேசுவின் முதல் வருகை, 2ஆம் வருகை போன்ற தூரமான நிகழ்வுகளை குறித்து மட்டும் அவர் கூறவில்லை. அவருடைய காலத்திலே நடைபெற உள்ள காரியங்களையும் அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்துள்ளார். அவர் அவ்வாறு கூறியது போலவே நடைபெறாவிட்டால் மக்கள் அவரை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி கல்லெறிந்து விடுவார்கள். அநேக தீர்க்க தரிசன புத்தகங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பற்றி கூறுகின்றனவையாக இருக்கின்றன. தங்கள் காலத்தில் உள்ள தீர்க்க தரிசன நிறைவேறுதலை பற்றி இவர்கள் கூறி தாங்கள் மிகவும் சிறந்த தீர்க்கதரிசிகள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, நிறைவேறின தீர்க்க தரிசனங்களுக்கும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டை நமக்கு கணிக்க தெரிய வேண்டும்.
ஒரு காரியம் நடைபெறும் முன்னரே சொல்லப்படும் தீர்க்க தரிசனம் நிறைவேறாதவை. பிறகு அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அதினதின் காலத்திலே நடந்து விடும் பொழுது அது நிறைவேறின தீர்க்க தரிசனங்களாய் இருக்கின்றன. அவர்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலை கொண்டே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பதை உறுதி செய்ய முடியும். அதுதான் சான்று. அவர்கள் கூறின தீர்க்க தரிசனங்கள் யாவும் அப்படியே நிஜ வாழ்க்கையிலே நிறைவேறும். மனிதனால் எதிர்காலத்தை கணிக்க இயலாது. அநேக விஞ்ஞான கருவிகளோடு வசதிகளோடு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இருந்தாலும் அவர்களால் 24 மணி நேரத்திற்கு முன்னுள்ள கால நிலைமையை மிக துல்லிபமாக கணித்து அறிவிக்க முடியாது. இவ்விதமான வானிலை ஆராய்ச்சியாளர்களைப் போன்ற தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலில் இருந்தார்களானால் அவர்கள் தப்பி பிழைக்க இயலாது. சரியான தீர்க்க தரிசனம் உரைக்கப்படாத பட்சத்திலே ஆபத்துதான். ஒரு தீர்க்கதரிசி கூறின வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினால் மக்கள் அவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்பார்கள். வேதத்திலே கூறப்பட்டுள்ள அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்று நிறைவேறிவிட்டன. இது சத்தியத்தை வாஞ்சியோடு தேடுபவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டும் ஒன்றாக அமைகின்றது. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், வேத வசனங்கள் எல்லாமே ஆவியினால் ஏவி எழுதப்பட்டது என்பதற்கு ஒரு பரிபூரணமான சான்று உள்ளது. ஒரு மனிதன் தன் ஞானத்தால் எதிர்காலத்தை கணித்து சொல்வதில் அநேக பிரச்சனைகள் உள்ளன. அவனால் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சரியாக கணிக்க முடியாது. ஏதோ ஒரு சில வேளைகளிலே சில கணிப்புகள் சரியாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் இயலாது. அவன் அவ்வாறு கணிக்கும்போது கூறும் ஒவ்வொரு உறுதியற்ற செய்தியும் அவன் கூறுவது நிறைவேறுவதில் உள்ள உறுதிப்பாட்டிலே 50% குறைக்கிறது. இதை விளக்குகிறேன், கவனியுங்கள். நாளை மழை பெய்ய போகிறது என்று நான் முன்னறிவிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 50% நான் கூறியதிலே நிறைவேற வாய்ப்புள்ளது. அதாவது ஒருவேளை மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் 50% சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது இன்னொரு காரியத்தையும் இதோடு சேர்த்து சொல்கிறேன். நாளை 11 மணிக்கு மழை பெய்யும் என்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 50% உறுதிப்பாடு குறைந்து 25% தான் நான் சொன்னது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கடுத்ததாக நாளை 11 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்து 3 மணிக்கு மழை பெய்வது நின்றுவிடும் என்று சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 12.5% நிறைவேறுதலின் உறுதிப்பாட்டை குறைத்து விடுகிறது. இவ்வாறு நான் உறுதியற்ற அநேக காரியங்களை சேர்த்து சேர்த்து சொல்ல சொல்ல அது நிறைவேறுவதற்குரிய வாய்ப்பு முற்றிலும் இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதனும் இவ்வாறு துல்லியமாக எதிர்காலத்தை குறித்து கணக்கிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் செய்திகளையும் கூற முடியும், முன் அறிவிக்க முடியும். மனிதன் கூறுவது எல்லாம் நிறைவேறிவிடாது. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கூறின 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி இன்றைய வரலாறு ஆகிவிட்டன. சரி, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து தேவன் ஏன் இத்தனை அதிகமான தீர்க்க தரிசனங்களை கொடுக்க வேண்டும்? இதற்கு தெளிவான அறிவுபூர்வமான பதில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிற நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இஸ்ரவேலர்கள் இதை அறியாது விட்டுவிடக்கூடாது என தேவன் விரும்பினார். மேலும் இயேசுவை நாங்கள் அறியாது விட்டுவிட்டோம், இல்லாவிட்டால் அவருக்கு இப்படி செய்திருக்க மாட்டோம் என்ற சாக்கு போக்குகளையும் அவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய முதலாம் வருகையை பற்றி மிக தெளிவான தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார். சிறிய விளக்கத்தின் மூலம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் என்னை உங்கள் ஊருக்கு அழைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்னை நீங்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை. எனவே நீங்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறீர்கள். எங்கள் ஊருக்கு வரும்போது பேருந்து நிலையத்தில் வைத்து உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று கேட்டு எழுதுகிறீர்கள். உடனே நான் இந்த உடை அணிந்து இந்த வண்ணத்திலே உள்ள ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வருவேன், என்னுடைய தலைமுடி இப்படி இருக்கும், இந்த பேருந்திலே வந்து இந்த இடத்திலே இறங்கி நிற்பேன் என்று எல்லாம் எழுதுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவ்விதமாக வரும்போது உங்களால் கண்டுகொள்ள முடியுமா, முடியாதா? கண்டுகொள்ள இயலும், இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து தெளிவான தீர்க்க தரிசனங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது பழைய ஏற்பாட்டை வைத்திருந்த யூதர்கள் அவருக்காக காத்திருக்க வேண்டும். பெத்லேமிலே சத்திரத்திலே அவர்கள் இயேசுவின் பிறப்பிற்காக காத்திருந்திருக்க வேண்டும்.
அல்லது அவருடைய பிறப்பின் செய்தியை கேட்பதற்காகவாவது அவர்கள் ஆவலுடன் காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் செய்யவில்லை. அவர்களுக்கு தேவையான எல்லா செய்திகளையும் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தபடியினாலே அவர்கள் அவ்வாறு செயல்பட்டிருக்க வேண்டும். யூதருடைய ராஜாவை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் வந்தபோதாவது இஸ்ரவேலர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த ராஜா குழந்தையை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாருமாக அவரை பார்க்க சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லையே. இயேசுவின் வருகையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்ட போதும், அது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி என்பதினால் அறிவித்திருந்த போதும் மக்களுடைய பதில் எவ்வாறு இருந்தது என்று கவனித்தீர்களா? இன்றும் அநேகர் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கும்போது அவர்கள் மிகவும் தேசப்பற்று உடையவர்களாக காணப்பட்டார்கள். தேசம் சீரழிவான பாதைகளை சென்ற பொழுது அதை திருத்துவதற்காக தேசத்திற்கு எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் கொடுத்தார்கள். இவர்கள் சமுதாயத்திலே உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் அவர்களுடைய பாவங்களுக்காக கடிந்து கொண்டார்கள். பெருமை கொண்ட மக்களை தேவனிடத்திற்கு நேராக திருப்பும்படி அவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய செய்தியிலே அக்கினியும் கண்ணீரும் கலந்து வந்தது. அவர்கள் தேசத்தின் முடிவை பற்றியும் அழிவை பற்றியும் மாத்திரம் சொல்லாமல் அவர்கள் கர்த்தருடைய நாளையும் அதனை தொடர்ந்து வரும் அவருடைய மகிமையையும் குறித்து தரிசித்து சொன்னார்கள். இருண்ட நாட்களிலிருந்து வெளிச்சமான நாட்களை கண்டார்கள். பாவமாகிய இருளின் மத்தியிலிருந்து வரப்போகும் வெளிச்சமாகிய இரட்சகரை குறித்தும் அவருடைய ஆளுகையை குறித்தும் கண்டார்கள். இயேசுவின் நிறைவான 1000 வருட அரசாட்சியின் வருகையையும் கண்டு உணர்ந்தார்கள். 1000 வருட அரசாட்சியை குறித்து தெளிவானது ஒரு கருத்து வேண்டுமானால் நாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் மூலமாகவே அறிய முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் சிறப்பாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக கூறியுள்ளார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பெரிய பலசாலிகள் அல்ல, நம்மை போல பாடுள்ள மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் தேவனுக்காக பேசுகிறவர்கள். அவர்களுடைய செய்தி இன்றைக்கும் கூட எந்த குற்றம் குறைவில்லாமல் சரியானதாக இருக்கிறது. தேவ ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்களும் உறுதிப்படுத்துகிறார்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். மேலும் 2 பேதுரு 1 அதிகாரம் 15 வசனம் முதல் 21 வசனம் வரை உள்ள பகுதியை பாருங்கள். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்குமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னொரு காரியத்தை பாருங்கள். தீர்க்கதரிசிகள் தாங்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்களில் தங்களுடைய வாழ்க்கையையோ தங்கள் அனுபவங்களையோ பற்றி கூறவில்லை அல்லது அதை சேர்த்து கூறவில்லை. எரேமியாவையும் ஓசியாவையும் தவிர மற்றவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனங்களை கவனித்து பார்த்தால் இதை அறிந்து கொள்ள முடியும். ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களில் அவர் தன்னை பற்றி சிறிதளவே கூறியுள்ளார். தன்னுடைய வாழ்வையும் ஊழியத்தையும் பற்றி மிக குறைவாகவே அவர் குறிப்பிடுகிறார்.
ஏசாயா 1 அதிகாரம் 1 வசனத்திலே தன்னுடைய காலத்தை பற்றிய குறிப்பை அவர் சொல்லுகிறார். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் என்று கூறுவதிலே அவர் வாழ்ந்த காலத்தை நாம் அறிகிறோம். ஏசாயா 6 அதிகாரத்திலே அவருடைய ஊழிய அழைப்பை குறித்து காண்கிறோம். இவ்வளவே நாம் அவருடைய தீர்க்க தரிசனங்களிலிருந்து அவரை பற்றி அறிந்து கொள்ளும் சத்தியங்களாகும். தீர்க்கதரிசிகள் தங்களை பற்றி அதிகம் சொல்லவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் யூதாவின் நாட்கள் இருண்டதாக இல்லை. உசியா, எசேக்கியா போன்ற சிறந்த உயிர்மீழ்ச்சியை கொண்டு வர பாடுபட்ட அரசர்கள் யூதாவை ஆண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் வடக்கிலிருந்து அசீரியர்களினால் உண்டான பயமுறுத்துதல்களே யூதாவிற்கு இருண்ட நாட்கள் போல காணப்பட்டன. வட இஸ்ரவேல் தேசம் ஏற்கனவே அசீரியர்களால் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டுவிட்டது. ஏசாயா 36 அதிகாரம் முதல் 39 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே அசீரியர்கள் எருசலேமை சூழ்ந்து விட்ட நிலையில் ஏசாயா செய்த சிறந்த ஊழியத்தை பற்றி வரலாற்று சிறப்புமிக்க குறிப்புகள் காணப்படுகின்றன. இப்படிப்பட்ட பகுதிகள் தவிர ஏசாயா ஒரு நிழல் போலவே காணப்படுகிறார். உலகில் வருகிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சுட்டி காட்டுகிறவராகவே காணப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி தாவீதின் ராஜவம்சத்தை சார்ந்தவர் என்று சிலர் கருதுகிறார்கள். இது ஒரு கருத்தை அன்றி நிரூபிக்க முடியாத ஒன்றாகவே காணப்படுகிறது. இதேபோல எபிரேயர் 11 அதிகாரம் 37 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல வாளால் அறுப்புண்டார்கள் என்று சொல்லப்படுவது இவரையே குறிக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இந்த கருத்து உண்மையாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தாராள கொள்கையுடைய சிலர் அவரை ஒரு எழுத்தாளர் என்ற வகையிலே தம் கருத்துக்களால் பல நூற்றாண்டுகளாக வாளால் வெட்டியது போல வெட்டி விட்டார்கள் என்பதே உண்மை. இவர்கள் அநேக ஏசாயா இருப்பதாக கருத்து தெரிவிக்கிறார்கள். அநேக ஏசாயாக்கள் சேர்ந்தே இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே ஏசாயா சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் மேற்கோள்களாக காணப்படுகிறது. அவை எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஒருவரையே சுட்டி காட்டுகிறது. இந்த தாராள கொள்கை கொண்டோர் 2 அல்லது 3 ஏசாயா தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள் என்று சொன்னாலும் வரலாறும் புதிய ஏற்பாடும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு ஏசாயாவே உண்டு என்று உறுதியளிக்கிறது. ஒரு தேவ ஊழியரின் நண்பர் அவரிடம் இவ்வாறு கூறினாராம்: இந்த சவக்கடல் பகுதியிலே காணப்பட்ட தோல் சுருளில் அநேக பகுதிகள் இன்னும் தொடப்படாமலேயே இருக்கின்றன. அவற்றில் ஒரே ஒரு ஏசாயாவினை பற்றியே உலகத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள் என்று சொல்கிறார். இந்த நண்பர் சவக்கடலில் கிடைக்கப்பெற்ற தோல் சுருளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர். அவரே இந்த விதமாய் சொல்லுகிறார்: இந்த ஏசாயா தோல் சுருள் கிடைத்ததே ஒரு ஆச்சரியமான காரியம். ஒரு ஆடு மேய்த்த சிறுவன் கும்ரான் என்ற பகுதியிலே இருந்த பானையிலிருந்து இதை எடுத்திருக்கிறான். இது சவக்கடல் பகுதியிலே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே கிடைத்தது. கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக தம் வார்த்தைகளை எத்தனையோ ஆண்டுகளாக பாதுகாத்து திரும்ப கிடைக்க பண்ணுகிறார் என்று பார்த்தீர்களா? ஆனால் இன்றைய நாட்களிலே இந்த தோல் சுருளை குறித்து அநேக கருத்துக்களையும் பல விமர்சனங்களையும் செய்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். 2 அல்லது 3 ஏசாயா காணப்பட்டிருக்கலாம் என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை இந்த விளக்கத்திலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஒரு ராஜா பிறந்து வளர்ந்தது ஒரு இடத்தில், அவன் ஆட்சியில் பொறுப்பேற்று ஆண்டது இன்னொரு இடத்தில், பிறகு ஓய்வு பெற்று வயதான காலத்தில் வாழ்ந்தது இன்னொரு இடத்தில். இப்பொழுது இந்த 3 வேறுபட்ட இடங்களிலே அகழ்வாராய்ச்சி நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொரு இடங்களிலே கிடைத்த ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு இவர் அந்த ராஜா அல்ல, வேறொருவர், ஏனென்றால் இங்கே கிடைத்த சான்றுகளின்படி இவர் ராஜாவாக இருந்திருக்க முடியாது, அவருடைய பெயரையுடைய வேறொரு நபர் என்று கூறி 3 நபர்கள் இதே பெயரோடே அப்பொழுது வாழ்ந்திருக்கிறார்கள் என்று 3 இடங்களிலும் கிடைத்த சான்றுகளை வைத்து சொல்வார்களானால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது உங்களுக்கு வேடிக்கையாக காணப்படலாம். ஆனால் 3 ஏசாயா வாழ்ந்தார்கள் என்று சொல்வது இவ்விதமாகவே காணப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பை நீங்கள் இந்த புத்தகத்தில் காண முடியும். வேதாமத்தின் அமைப்பும் இந்த புத்தகத்தின் அமைப்பும் ஒன்று போல காணப்படுகிறது. இது நம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்று. எவ்விதத்திலே ஒன்று போல காணப்படுகிறது என்று கவனியுங்கள்.
வேதாகமத்திலே 66 புத்தகங்கள், ஏசாயா புத்தகத்திலே 66 அதிகாரங்கள், வேத புஸ்தகத்திலே 39 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், இங்கே ஏசாயா புத்தகத்திலே 39 அதிகாரங்கள் பிரமாணங்களாகவும் தேவனுடைய அரசாட்சியை பற்றி கூறுகின்றனவாகவும் இருக்கின்றன. வேதாகமத்திலே 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள், ஏசாயா புஸ்தகத்திலே 27 அதிகாரங்கள் தேவனுடைய கிருபையை பற்றியும் தேவன் தரும் இரட்சிப்பை குறித்தும் சொல்லுகின்றன. புதிய ஏற்பாட்டிலே 66 இடங்களில் நேரடியாக ஏசாயாவின் வசனங்கள் மேற்கோளிட்டு காட்டப்பட்டுள்ளன. சில விளக்கங்களும் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து புதிய ஏற்பாட்டிலே எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே 27 20 புத்தகங்களில் இவ்விதமாக ஏசாயாவின் வசனங்கள் நேரடியாக சொல்லப்படுகின்றன. புதிய ஏற்பாடாகிய துணியில் ஏசாயாவின் வசனங்கள் ஒரு அழகான அதிக நிறமுள்ள வண்ண நூலை போல சேர்ந்து நெய்யப்பட்டு மிக வனப்புடன் காணப்படுகிறது. ஏசாயாவின் வசனங்கள் கவனத்தை கவருகிறதாகவும் எளிதில் வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறதாயும் அமைந்துள்ளது. புதிய ஏற்பாடாகிய பாறையை ஏசாயா புத்தகமாகிய சிறிய ஒளியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அழகுபட செதுக்கி அமைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற இடங்களில் ஏசாயாவின் வசனங்கள் அதை வலியுறுத்துகிறதாகவும் அவரை பற்றிய கருத்துக்களை விரிவுபடுத்துகிறதாயும் வருகின்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 36 அதிகாரம் முதல் 39 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே காணப்படுகிற வரலாற்று காட்சிகள் மிக சிறப்பானவை. இதில் உயர்ந்த தீர்க்க தரிசனங்களையும் வரலாற்று சான்றுகளையும் நாம் காண முடியும். இங்கே காணப்படுகிற மொழி நடையும் வித்தியாசமானது. பாடல் நடையிலே சொல்லப்படாமல் உரை நடையிலே சொல்லப்பட்டிருப்பது அழகானது. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் 3வதும் இறுதிமான பகுதியாகிய 40 முதல் 66 வரை உள்ள அதிகாரங்கள் பாடல் நடையிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இது புத்தகத்தின் 1வது பகுதிக்கு முற்றிலுமாக மாறுபட்ட செய்தியுடையதாக இருக்கிறது. முதல் பகுதியிலே நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனுடைய நீதியான ஆளுகையை குறித்தும் பார்க்கிறோம். ஆனால் இந்த இறுதி பகுதியில் தேவனுடைய கிருபையை பற்றியும் துன்பத்திற்கு பின்பு தொடரும் மகிமையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லாமே கிருபையும் மகிமையும். இந்த பகுதியின் துவக்கமே என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று ஏசாயா 40 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிதான் இன்னும் ஒரு ஏசாயா இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று சொல்ல இந்த தாராள கொள்கையுடையோருக்கு சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 40 அதிகாரம் முதல் கருத்து மாறுகிறது. இதிலிருந்து கிருபையையும் மகிமையும் பற்றி சொல்லப்படுகிறது. இதற்கு முந்தைய பகுதி வரை தேவனுடைய கோபத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த கருத்து வேறுபாட்டை காட்டி மற்றொரு ஏசாயா இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கருத்து மாற்றத்திற்காக வேறொரு நபர் இதை எழுதியிருக்கலாம் என்று கூறுவது தவறான அணுகுமுறை. ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசி ஒரே கருத்தை தான் சொல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. கர்த்தர் கூறும் எந்த கருத்துக்களையும் அவர் கூறுவார். அது மட்டுமல்ல, கடந்த 2000 ஆண்டுகள் வரையில் இன்னொரு ஏசாயாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். யோவான் 1 அதிகாரம் 23 வசனத்தை பார்ப்பீர்களானால் இந்த பகுதி ஏசாயாதான் எழுதினார் என்பதற்கு அவர் சாட்சி சொல்வது போல் இருக்கும். நம்முடைய கர்த்தரும் ஏசாயாதான் இந்த பகுதியை எழுதினார் என்பதற்கு ஆதாரமாக லூக்கா 4 அதிகாரம் 17 முதல் 21 வரையுள்ள வசனங்களில் விளக்குகிறார். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறது போல எத்தியோப்பிய மந்திரி 53 அதிகாரத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுதுதான் பிலிப்புவினாலே இயேசுவண்டை கொண்டு வரப்படுகிறார். இவ்வாறு இவர்கள் கூறிய ஏசாயாவை பற்றி வசனங்களை கொண்டு ஒரு ஏசாயாவே உண்டு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரே ஏசாயாவே இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு இன்னும் அநேக ஆதாரங்களை நாம் வேதத்திலிருந்தே பார்க்க முடியும். அதேபோல் ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்களிலே உள்நாட்டு காரியங்கள், அக்காலத்திற்குரிய காரியங்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும். எருசலேம் அசீரிய இராணுவத்தால் சூழப்பட்ட போது ஏசாயா தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைப்பதை ஏசாயா 37 அதிகாரம் 33 வசனத்திலே நாம் காண முடியும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை என்று உரைக்கிறார். மேலும் ஏசாயா 38 அதிகாரத்திலே எசேக்கியாவின் நோயை குறித்து ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனங்களை காண முடியும்.
இவை யாவும் அவர் காலத்திலேயே அந்நாட்களிலேயே நிறைவேறியவை. இது தவிர சில தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையின் காலத்தில் நிறைவேறாமல் இன்றைய நாட்களிலே நிறைவேறியிருப்பதையும் நாம் பார்க்கலாம். பாபிலோனை குறித்த தீர்க்க தரிசனம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம் என்றாலும், ஏசாயா 47ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றாலும் பாபிலோனை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கலாம். பாபிலோன் அமைந்திருந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே நிறைவேறிவிட்டதை உறுதிப்படுத்துகிறது. பாபிலோனில் உள்ள 50 மைல் தூரத்திற்கு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. அங்கே காணப்பட்ட அவர்களுடைய நாகரிகம் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் அந்த இடம் பாழாய் கிடக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி அது குடியேற்று குப்பை மேடாகி போனது. இது போன்ற அநேக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை நீங்கள் காண முடியும். இது அவைகளில் ஒன்று. நாம் இந்த ஏசாயா புத்தக தியானத்திலே மற்ற நிகழ்ச்சிகளை நிறைவேறுதல்களை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் முக்கியமான கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவே. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் கருப்பொருளும் இயேசு கிறிஸ்துவே. ஏசாயாவை நாம் 5வது சுவிசேஷகர் என்று அழைக்க முடியும். அவருடைய புத்தகத்தை 5வது சுவிசேஷ நூல் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஏசாயா கிறிஸ்துவின் கன்னி பிறப்பு, அவருடைய குணநலன்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்பு, உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை போன்ற எல்லாவற்றை பற்றியும் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறியிருக்கிறார். ஆகவே இந்த புத்தகத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்திற்கு அடுத்து 5வது சுவிசேஷ நூல் என்று அழைக்கலாம். அன்பர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒரு விசை கூட ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தருடைய வார்த்தைகளிலே கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை. அநேக தீர்க்க தரிசன புத்தகங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து கூறுகிறவைகளாக இருக்கின்றன. வேதத்தில் உள்ள அநேக தீர்க்க தரிசன வாக்கியங்கள் இன்று நிறைவேறிவிட்டன. இது சத்தியத்தை வாஞ்சையோடு தேடுபவர்களுக்கும் விசுவாசத்தை தூண்டும் ஒன்றாக அமைகின்றது. எந்த ஒரு மனிதனும் துல்லியமாக எதிர்காலத்தை குறித்து கணக்கிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தீர்க்க தரிசனங்களையும் செய்திகளையும் கூற முடியும். அன்று தீர்க்கதரிசிகள் மிகவும் தேசபக்தி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகள் பலசாலியான மனிதர்கள் அல்ல. அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் தேவ ஆவியினால் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்தி இன்றைக்கும் எந்த குற்றம் குறையும் இல்லாததாக சரியானதாக இருக்கிறது. ஒரு ஆடு மேய்த்த சிறுவன் உம்ரான் என்ற பகுதியில் இருந்த பானையில் இருந்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன சுருளை எடுத்திருக்கிறான். இது சவக்கடல் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே கிடைத்தது. ஏசாயா புத்தகத்தின் அமைப்பும் வேதாகமத்தின் அமைப்பும் ஒன்று போல காணப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே அந்த பகுதியினை வாசித்து தியானித்து ஜெபத்துடன் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33:14.